நாடுகளின் அமைப்பு நன்மைக்காகவே பாடுபடும் என்றும் நாடுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பு அதிகரித்திருக்கிறது என்றும் அமெரிக்காவில் நடைபெற்ற உச்சி மாநாட்டிற்கு பிறகு கூட்டறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா ஆகிய 4 நாடுகளின் கூட்டமைப்பான குவாட் அமைப்பின் கூட்டம் அமெரிக்காவின் வில்மிங்டனில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடியுடன் மற்ற 3 நாடுகளின் தலைவர்களும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர், தங்கள் அமைப்பு யாருக்கும் எதிரானதல்ல என்றும், ஆனால் விதிகள் அடிப்படையிலான சர்வதேச ஒழுங்கையும் இறையாண்மையையும் விரும்பும் அமைப்பு என தெரிவித்தார். சீனாவை மறைமுகமாக விமர்சிக்கும் வகையில் அவர் இவ்வாறு பேசினார். புற்றுநோய் மரணங்களை தடுப்பதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவும் இம்மாநாட்டில் 4 நாடுகளும் உறுதி எடுத்துக் கொண்டன. இதற்காக இந்தியா $75 லட்சம் வழங்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார். இந்த கூட்டத்திற்கு இடையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஆஸ்திரேலிய பிரதமர் அல்பனீஸ், ஜப்பான் பிரதமர் கிஷிடோ ஆகியோரை பிரதமர் மோடி தனித்தனியாக சந்தித்து பேசினார். போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் பயணம் மேற்கொண்டதற்காக அப்போது பிரதமர் மோடிக்கு பைடன் பாராட்டு தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு இந்தியாவுக்கு நிரந்தர அந்தஸ்து வழங்கப்படுவதை தாங்கள் ஆதரிப்பதாகவும் பைடன் அப்போது தெரிவித்தார். இச்சந்திப்பின் போது அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு பிரதமர் வெள்ளியாலான சிறிய ரயில் பெட்டியை பரிசாக வழங்கினார். இது தவிர காஷ்மீரின் புகழ்பெற்ற பஷ்மினா கம்பளியையும் அதிபரின் மனைவி ஜில் பைடனுக்கு மோடி பரிசளித்தார். முன்னதாக நியூயார்க்கில் பிரதமர் மோடிக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்கள் ஆடல் பாடலுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர்.